بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் வியாழக்கிழமை தோறும் சஹீஹுல் புகாரி என்கிற ஒரு ஹதீஸ் நூலுடைய நேரடி தமிழாக்கத்தை பார்த்து வர்றோம். இதுவரைக்கும் நம்ம 43 ஹதீஸ்களை பார்த்துவிட்டு 44வது ஹதீஸை பார்க்க இருக்கிறோம். இந்த 44வது ஹதீஸுக்கு ஒரு பாடத்தலைப்பு கொடுத்துருக்கிறார். அதுக்கு பிறகு ஹதீஸை சொல்கிறார். பாடத்தலைப்பு என்னன்னு கேட்டால், பாபு ஜியாதத்தில் ஈமானி ஒ நுக்சானிஹி. ஈமான்னு சொல்கிறோம்ல, நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே அளவில் இருக்காது. என்னுடைய நம்பிக்கையை விட உங்கள் நம்பிக்கை கூட இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம். அப்போ ஒருத்தர் நம்பிக்கையை விட இன்னொருத்தர் நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கலாம். ஒருத்தனுடைய நம்பிக்கையை போன வாரம் கம்மியாக இருந்து இந்த வாரம் ஜாஸ்தியாக இருக்கலாம். நம்பிக்கை என்பது எல்லா நேரத்திலையும் சீராக சம அளவில் இருக்காது. சில நேரத்தில் கூடும், சில நேரத்தில் குறையும். சிலருக்கு கூட இருக்கும், சிலருக்கு குறைய இருக்கும். அப்படிங்கிறது ஒரு புகாரி இமாமுடைய ஒரு நிலைப்பாடு. நமக்கு அது உடன்பாடான நிலைப்பாடு தான். அந்த நிலைப்பாட்டை தான் பாடம் அமைச்சிருக்கிறார். எப்படி? பாபு ஜியாதத்தில் ஈமானி, ஈமான் அதிகரித்தல், ஓ நுக்சானிஹி, ஈமான் குறைதல் பற்றிய பாடம். ஈமான் என்பது அதிகரிக்கவும் செய்யும், அது குறையவும் செய்யும். அப்படி தான் ஈமான் இருக்குது. எல்லாம் ஒரே அளவில் இருப்பார்கள்னா எல்லாம் ஒரே மாதிரி சொர்க்கத்தில் அந்தஸ்து கிடைச்சிருமே, பாரபட்சம் இருக்குதுலாம் இல்லையா? அதை சொல்கிறதுக்கு தான் அந்த தலைப்பு எடுத்துக்கிட்டார். பாபு ஜியாதத்துனா அதிகமாகுதல், ஈமான் அதிகமாகுதல், நுக்சான் என்றால் குறைதல். ஈமான் அதிகமாகுதல், ஈமான் குறைதல் பற்றிய பாடம் சொல்லிட்டு ஹதீஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆயத்தை சொல்கிறார். ஓ கவுலில்லாஹி தாலா, அல்லாவின் கூற்று பற்றிய பாடம், அல்லாஹுடைய இந்த சொல் பற்றிய பாடம். அந்த பாபுல கூட இலாப செஞ்சேன். பாபு கவுலில்லாஹி தாலா, அல்லாஹுடைய சொல்லை பற்றிய பாடம்னு சொல்லி என்ன சொல்லு? 18வது சூறாவில் 13வது வசனத்தில் உள்ள அந்த வாசகத்தை எடுத்து போட்டிருக்கார். ஜித்னாஹும், அவர்களுக்கு நம்ம அதிகப்படுத்தினோம், ஹுதன், நேர்வழியை அதிகப்படுத்தினோம். அதாவது இது அந்த குகையில் போய் தங்குவாங்கள்ல ஒரு சாரார், ஒரு காலத்தில் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தி உள்ள சமுதாயத்தில் அவங்க தௌஹீத் கொள்கையில் இருப்பாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் கடுமையாக எதிர்ப்பாங்க, கொலை பண்ணுற அளவுக்கு வந்துடுவாங்க. அவள் ஊரை விட்டு வெறுத்து குகையில் போய் தஞ்சம் அடைஞ்சிருப்பாங்க. அந்த இளைஞர்களை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது அவங்களுக்கு எல்லாம் நேர்வழி காட்டினா, மேலும் அவங்களுக்கு நேர்வழி அதிகமாக்கினோம். வஜித்னாஹும் ஹுதா, அவங்களுக்கு ஹுதாவை, நேர்வழியை நம்ம அதிகப்படுத்தினோம் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ ஏற்கனவே நேர்வழியில் இருக்கிறது அது ஒரு அளவு. இப்போ அதிகமாகிட்டோம்னு சொன்னால் இன்னும் கூடுதல் அளவு. இப்போ ஈமானை பற்றி சொன்னாலும் ஹிதாயத்தினால தான் அர்த்தம். ஈமான் அதிகமாகுதல், ஈமான் குறைதல் என்ற ஒரு தலைப்பு போட்டாலும் ஹிதாயத்து என்பது ஈமானை சேர்ந்தது தானே, நேர்வழி என்பது. அதனால் நேர்வழிக்குள்ளே அந்த வசனத்தை ஆதாரமாக காட்டுறார். ஜித்னாஹும், அவர்களுக்கு நம்ம அதிகப்படுத்தினோம், ஹுதன், நேர்வழியை அதிகப்படுத்தினோம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதிலிருந்து என்ன வழங்குதுன்னு கேட்டால், நேர்வழி என்பது கூடுதல் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். திறமை என்பது, படிப்பு என்பது, அறிவு என்பது எப்படி கூடுதல் குறைவாக இருக்குமோ அது மாதிரி தான் நேர்வழி ஈமான் என்பது கூட குறைய இருக்கக்கூடியது தான். ஜித்னாஹும், அவர்களுக்கு நாம் அதிகமாக்கி விட்டோம், ஹுதன், நேர்வழியை அதிகமாக்கி விட்டோம். அவருடைய தலைப்புக்கு பொருத்தமான ஒரு வசனமாக இது இருக்கிறது. அதே மாதிரி முத்தசிருங்கிற சூறாவில் 31வது வசனத்தையும் எடுத்து காட்டுறாரு. என்ன காட்டுறாருன்னா, ஓ எஸ்தாத் அல்லதீன் ஆமனு ஈமானன், நம்பிக்கை கொண்டவர்கள் ஈமானை அதிகப்படுத்தி கொள்வதற்காக, நம்பிக்கை கொண்டவங்க ஈமானை அதிகப்படுத்தி கொள்வதற்காக அப்படின்னு ஒரு வார்த்தையை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். அப்போ நம்பிக்கை ஏற்கனவே கொண்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஈமான் அதிகப்படும்னு என்ன அர்த்தம்? முதல்ல இருந்த ஈமானை விட இப்போ உள்ள ஈமான் கூடி போச்சுன்னு அர்த்தமா? அப்போ ஈமான் கூடும் குறையும். எஸ்தாதல்லதீன் ஆமனும், நம்பிக்கை கொண்டவர்கள் நம்பிக்கையை எஸ்தாதன்னு அதிகமாக்குவதற்காக. அப்போ நம்பிக்கை கொண்டவர்கள் நம்பிக்கையை அதிகமாக்கி கொள்வதற்காகன்ற வார்த்தையிலிருந்து ஈமான் என்பது அதிகமான அளவுண்டு ஒன்று இருக்கிறது, கம்மியானது ஒன்று இருக்கிறது. அடுத்து என்ன செய்கிறாருன்னா, இன்னொரு வசனத்தை சொல்கிறார். வக்கால, மேலும் அல்லாஹ் சொல்கிறான், அல் யோம, இன்றைய தினம்
அக்குமல்துலக்கும் தீனக்கும் அக்குமல்த்து நான் பூர்த்தியாக்கி விட்டேன், லக்கும் உங்களுக்கு பூர்த்தியாக்கி விட்டேன், தீனக்கும் உங்களுடைய தீனை உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தியாக்கிட்டேன். பூர்த்தியாக்குன்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, முழுசாக்கியாச்சுன்னு அர்த்தம். அப்போ பூர்த்தியாக்குனது என்பதுடைய அர்த்தத்திலிருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், ஈமான் எப்போ சொல்கிறான்? இது கடைசி நேரத்தில் ஹஜ்ஜெலாம் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலத்தில் இறங்கின ஒரு வசனம். அது எப்போ இறங்குனுச்சுங்கிற கூட இதில் கீழே கொண்டு வர்றார் அடுத்த ஹதீஸில். அப்போ உங்களுக்கு இந்த தீனை பூர்த்தியாக்கி தந்தேன்னு சொல்லும் பொழுது, அதுக்கு முந்தி 23 வருஷம் இருந்தாங்களே, அதெல்லாம் தீன் தானே? அது கொஞ்சம் கம்மியாக தானே இருந்திருக்குது, இப்போ தானே பூர்த்தியாகுது. அப்போ தீன் என்பது பூர்த்தியானதாகவும் இருக்கும், கம்மியானதாகவும் இருக்கும், ரெண்டு நிலை இருக்குங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் காட்டுறாரு. ஃபொய்தா தரக்க செய்யமினல் கமாலி, ஃபொய்தா தரக்க ஒருவன் விட்டுவிட்டால், செய்யன் ஒன்றை விட்டுவிட்டால், மினல் கமாலி பூர்த்தியானதிலிருந்து ஒன்றை விட்டுவிட்டால், ஓஹோ நாக்கிசுன் அது குறைவானதாகும். மார்க்கத்தை பூர்த்தியாக்கியாச்சு. இந்த பூர்த்தியாகின மார்க்கத்தில் 2 விஷயத்தை ஒருத்தன் செய்யலை, அப்போ அவன் 98 தானே அவன். இன்னொருத்தன் வந்து பூர்த்தியான மார்க்கத்தில் ஒரு 5 விஷயத்தை செய்யலை, அவனு 95 மார்க்கு தானே அவனுக்கு. அப்போ எந்த அளவுக்கு அவன் குறைவாக செய்கிறானோ அந்தளவுக்கு அது குறைவாகிவிடும் என்று சொல்லி அதுக்கும் ஒரு ஆதாரத்தை காட்டிட்டார். காட்டிட்டு இப்போ ஹதீஸுக்கு வந்தாச்சு. 44வது ஹதீஸ். ஹத்தசனா நமக்கு அறிவித்தார் முஸ்லிம் இப்னு இப்ராஹிம், முஸ்லிம் இப்னு இப்ராஹிம் என்பவர் நமக்கு அறிவித்தார். கால அவர் சொன்னார், ஹத்தசனா ஹிஷாமுன் நமக்கு ஹிஷாம் என்பவர் அறிவித்தார் அப்படிங்கிறாரு. கால அவர் சொல்கிறாரு, ஹத்தசனா கத்தாதா கத்தாதா நமக்கு அறிவித்தார். யார் வழி அறிவித்தார்னா ரவா அன் அனசின் அனசு வழியாக அறிவித்தார். அனஸ் என்ன பண்ணுறாருன்னா ரவா அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல்லா வழியாக அவர் அறிவித்தார் என்று சொல்லிவிட்டு, கால ரசூல்லா சொன்னாங்க, யஹ்ருஜ் மினன் நாரி அதாவது நரகவாசிகள் நரகத்துக்கு போயிடுவாங்க, சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களா. இப்போ போன நரகவாசிகளில் வந்து எல்லோரும் நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க, நிரந்தர நரகவாசிகள் இருப்பார்கள். சில பேர் குறிப்பிட்ட கால நரகத்தில் இருந்துட்டு பிறகு சொர்க்கத்துக்கு கொண்டு வருவாங்க. அந்த சாரரை பற்றி அந்த ஹதீஸ் பேசுது. எப்படி பேசுதுன்னா, யஹ்ருஜ் மினன் நாரி நரகத்திலிருந்து வெளியே வந்து விடுவார். யார் வந்துடுவார்? மன்கால லா இலாஹ இல்லல்லாஹு லா இலாஹ இல்லல்லா யார் சொன்னாரோ அவர் வெளியே வந்து விடுவார். யஹ்ருஜ் மினன் நாரி நரகத்திலிருந்து வெளியே வந்து விடுவார். யார் வந்துடுவார்னு கேட்டால், மன்கால லா இலாஹ இல்லல்லா யார் லா இலாஹ இல்லல்லா சொன்னாரோ அவர் வெளியே வந்து விடுவார். எந்த நிலையில் சொல்லணும்? கிளிப்புல மாதிரி சொல்லக்கூடாது. ஒஃபி கல்பிஹி அவருடைய உள்ளத்தில் இருக்கும் நிலையில், வசுனு ஷைரத்தின் மின் ஹைரின் நன்மையில் ஒரு ஷைரத்துன்னு சொன்னால், இந்த கோதுமை இருக்குல்ல, கோதுமையில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஷைரத்தும்பாங்க, இன்னொன்று வந்து புர்ரத்தும்பாங்க. ஷைரத்து புர்ரத்துனா என்னென்னு கேட்டால், இதை விளங்குறா இருந்தால் நெல் அரிசி மாதிரி. இப்போ நெல் என்ன இருக்குது? நெல்லுக்குள்ளே அரிசி இருக்கிறது. அந்த தோலை உரிச்சிட்டோம்னா அது அரிசி ஆகிக்கிறது. அப்போ தோளால் மூடப்பட்டு இருக்கும் பொழுது அதை நெல்லுங்கிறோம், தோலை நீக்கிட்டோம்னு சொன்னால் அதை வந்து அரிசிங்கிறோம். அந்த மாதிரி தான் கோதுமையிலையும், கோதுமைக்கு ஒரு நெல் மாதிரி என்ன செய்யும், கவர் இருக்கும். அந்த கவரோடு இருக்கிறத வந்து தோல் கோதுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கவரை உரிச்சிட்டு வெறும் கடையிலலாம் விற்கிதில் கோதுமை, அதெல்லாம் வந்து அரிசி மாதிரி உள்ளது, தோல் நீக்கப்பட்ட கோதுமை. அந்த மாதிரி கோதுமையாக இருந்தால் அதுக்கு புர்ரத்தும்பாங்க. அப்போ அதுக்கு என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், ஷைரத்துங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஷைரத்துன்னு சொன்னால் கோதுமை ப்ளஸ் அதுக்கு போட்ட கவர் ரெண்டையும் சேர்த்தா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கு சொல்கிறாங்க ஃபி கல்பிஹி அவனுடைய உள்ளத்தில் இருக்கும் நிலையில் என்ன இருக்கணுமா, வசுனு ஷைரத்தின் ஒரு தோல் கோதுமை எடை, தோல் கோதுமை எடை அளவுக்கு, மின் ஹைரின் நன்மையில் தோல் கோதுமை அளவுக்கு உள்ளத்தில் இருக்கும் நிலையில் ஒருத்தன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னான்னு சொன்னால் அவன் நரகத்திலிருந்து வெளியேறி விடுவான். தோல் கோதுமை வந்து வெயிட்டு கூட தானே, தோலை நீக்கிட்டோம்னு சொன்னால் அந்த தோல் எடை குறைஞ்சி போயிடும். தோலோடு வச்சு எடை போட்டோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு மில்லிகிராம் ஏதோ ஒரு மில்லிகிராம் கூடுமா இல்லையா. அதனால் வந்து ஃபஸ்ட்டு அளவு என்னென்னு கேட்டால், உள்ள கோதுமைங்கிறது சின்ன அளவு தான், பெரிய மலை அளவு யானை அளவுலாம் இருக்கலாம் ஈமான். இதில் யாரெல்லாம் வந்துடுவான்னு கேட்டால், இந்த அளவுக்கு இருந்தால் கூட நரகத்தை விட்டு வந்துடுவான். எந்த அளவுக்கு? அவனுடைய உள்ளத்தில் வந்து வசுனு ஷைரத்தின் மின் ஹைரின் நன்மையில் ஒரு தோல் கோதுமை எடைக்கு தான், வசுனுண்டா எடை, தோல் கோதுமை எடைக்கு யாருடைய உள்ளத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிறதோ
அவன் நரகத்திலிருந்து வெளியேறி விடுவான். ஒன்று. இப்போ யஹ்ருஜு மினன் நாரி, நரகத்திலிருந்து வெளியேறி விடுவான். மண்கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவன் வெளியேறிடுவான். ஒஃபி கல்பிஹி வசனு புர்ரத்தின் மின் ஹைரின், அவனுடைய உள்ளத்தில் தீட்டப்பட்ட, அதாவது தோல் நீக்கப்பட்ட கோதுமை எடைக்கு நன்மை இருக்குமானால் அவன் வெளியேறிடுவான். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறான், அதில் ஒரு கோதுமை அளவுக்கு, தோல் கோதுமை அளவுக்கு எடைக்கு அவன்கிட்ட என்ன இருக்குது, நன்மை உள்ளத்தில் இருக்கிறது. அந்த அளவுக்கு இருந்தாலும் அவனை நரகத்தில் கிடக்கவானான்னு வெளியே கொண்டு வந்துடுவான் அல்ல. அல்லது தோல் கோதுமை எடை விட கொஞ்சம் கம்மியாக தோல் நீக்கிய கோதுமை இருக்குல்ல, அந்த எடைக்கு அவனுடைய உள்ளத்தில் இருக்குது, அவனும் வெளியே வந்துடுவான். அப்போ ஒமன் காண யஹ்ருஜு மினன் நாரி, நரகத்திலிருந்து வெளியேறி விடுவான். மண்கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவன் எந்த நிலையில் சொல்கிறான், ஒஃபி கல்பிஹி வசனு புர்ரத்தி மின் ஹைரின், நன்மையில் ஒரு புர்ரத்து அளவுக்கு, புர்ரத்து எடைக்கு, புர்ரத்துனா தோல் நீக்கிய கோதுமை எடைக்கு யாருடைய உள்ளத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் ஹைர் இருக்கிறதோ அவர் நரகத்தில் வெளியேறுவார். மூணாவது, ஓ யஹ்ருஜ் மினன் நாரி, நரகத்திலிருந்து வெளியேறி விடுவார். மண்கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவர் எந்த நிலையில் சொல்கிறாருன்னு கேட்டால், ஒஃபி கல்பிஹி, அவருடைய உள்ளத்தில் வசுனு தர்ரத்தின் மின் ஹைரின், தர்ரத்துன்னா அந்த கடுகளவு, கடுகு சின்னதாக இருக்கும்ல, சின்ன வித்து, அந்த கடுகு அளவுக்கு யாருடைய உள்ளத்தில் கடுகு அல்லது அணுன்னு சொல்லிக்கலாம், அணுவுடைய எடைக்கு யாருடைய உள்ளத்தில் ஹைர் இருக்கிறதோ அவரும் வெளியேறிடுவார். அப்போ ஈமானில் ஒருத்தனுடைய உள்ளத்தில் கோதுமை அளவு, கோதுமை எடைக்கு இருக்கும். இன்னொருத்தன் உள்ளத்தில் தீட்டிய கோதுமை அளவுக்கு ஒரு கோதுமை எடைக்கு இருக்கும். இன்னொருத்தனுடைய உள்ளத்தில் ஒரு கடுகு அளவுக்கு எடைக்கு தான் இருக்கும். அப்போ ஈமான் வித்தியாசம் இருக்குன்னு வழங்குதா இல்லையா? இவர்களெல்லாம் வெளியேறி விடுவார்களுங்கிறது தான் அந்த ஹதீஸ் வருது. ஆனால் புகாரி கொண்டு வந்திருக்கிறதுக்குன்னு கேட்டால் ஈமானில் வித்தியாசம் இருக்குங்கிறதுக்காக கொண்டு வர்றார். இவங்கெல்லாம் நிரந்தர நரகம் கிடையாதுங்கிறது தான் இந்த ஹதீஸுடைய அடிப்படையான கருத்து. அவர் அடிப்படையான கருத்தை விட்டு எதுக்கு இதை கொண்டு வந்திருக்காருன்னு கேட்டால், ஈமான் சமமாக இருக்காது. ஒருத்தன் உள்ளத்தில் தோல் கோதுமை அளவுக்கு இருக்கும், ஒருத்தன் உள்ளத்தில் தீட்டின கோதுமை அளவுக்கு இருக்கும், ஒருத்தன் உள்ளத்தில் கடுகு அளவுக்கு இருக்கும், கூட குறையும்னு வழங்குதாங்கிறது காட்டுறார். அதுக்கு கொண்டு வர்றார். கால அபு அப்துல்லா, அபு அப்துல்லான்னு சொன்னால் புகாரி தனக்கு தானே அவருடைய பேர் தான் அது. அபு அப்துல்லா சொன்னார்னா அபு அப்துல்லாவாகிய நான் சொல்கிறேன்னு அர்த்தம். கால அபு அப்துல்லான்னு சொன்னால் அபு அப்துல்லான்னு தானே புகாரியுடைய அந்த குன்னியத்து, அவனுக்கு புள்ள அப்துல்லான்னு இருந்திருப்பாங்க போல இருக்குது. கால அபு அப்துல்லா, புகாரி சொல்கிறேன். கால அபான் சொன்னார். ஹத்தசனா கத்தாதா, வேற ஒரு ஹதீஸை கொண்டு வர்றார். ஹத்தசனா கத்தாதா எங்களுக்கு அறிவித்தார். ஹத்தசனா அனஸ் எங்களுக்கு அறிவித்தார். ரவா அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக அவர் அறிவித்தார். இவர் அறிவிக்கும்போது என்ன சொல்கிறான்னு கேட்டால், மின் ஈமானின் என்கிற வார்த்தையை அறிவிக்கிறாரு. மக்கான மின் ஹைரின் என்ற இடத்தில், மக்கான் என்றால் இடத்தில். இந்த ஹதீஸில் எல்லாம் என்ன வந்துச்சுன்னா மின் ஹைரின் வந்துச்சு பாருங்கள். யாருடைய உள்ளத்தில் ஷைரத்தளவுக்கு ஹைர் இருக்கிறதோ, யாருடைய உள்ளத்தில் புர்ரத்தளவுக்கு ஹைர் இருக்கிறதோ, மின் ஹைரின் வருதா. யாருடைய உள்ளத்தில் கடுகளவுக்கு ஹைர் இருக்கிறதோ, மின் ஹைரின், இப்படின்னு 3 இடத்துல ஹைருங்கிற வார்த்தை இருக்குது. இது ஒரு அறிவிப்பு. இன்னொரு சனதை கொண்டு வர்றாரு. இன்னொரு சனதை எப்படி வருதுன்னு கேட்டால், அபு அப்துல்லா சொல்கிறாரு. கால அபான் என்பவர் புகாரிக்கு சொல்கிறாரு. ஹத்தசனா கத்தாதா, அவர் சொல்கிறாரு கத்தாதா எமக்கு அறிவித்தார். அவர் சொல்கிறார் ஹத்தசனா அனஸ் சொல்கிறாரு. யார் வழியாக சொல்கிறாருன்னா அனி நபி சொல்கிறாரு. அப்படின்னா மொத்த ஹதீஸுன்னு போட்டுக்கணும்னு அர்த்தம். மின் ஈமானின் என்று சொல்கிறார். மக்கான மின் ஹைரின்கிற இடத்துக்கு பதிலாக மின் ஹைரினுடைய இடத்தில், மின் ஹைர் என்ற இடத்தில் மின் ஈமான் என்று சொல்கிறார். அப்போ என்ன செய்யணும், மின் ஈமான் ஒரு காப்பி பண்ணி மின் ஹைருன்னு 3 இடத்துல வரணும்ல, அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி ஒரு அறிவிப்பு இருக்கிறது. 2 அறிவிப்பு இருக்கிறது. ஈமானில் கோதுமை அளவு, நன்மையில் கோதுமை அளவு. ஈமானில் கடுகளவு, நன்மையில் கடுகளவு. 2 வார்த்தையை கொண்டு இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது 2 நம்பராக கூட போட்டிருக்கலாம், அவர் ஒரு நம்பராக போட்டிருக்காரு, 2 விஷயமாக இருக்கிறனால. சரி, அடுத்து 45வது ஹதீஸ். ஹத்தசனா அல் ஹசன் இப்னு அஸ்ஸப்பாஹ், ஹசன் பின் சப்பாஹ் அறிவிக்கிறார். அவர் செவியுற்றார். ஜாஃபர் இப்னு அவுனின்,
ஜாஃபர் பின் அவுன் என்பவரிடத்தில் செவியுற்றார், கேட்டார். இவர் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறார். கேட்டார்னா காதில் கேட்டார். அப்போ ஹத்தசனா அபுல் உமைஸ், அவர் சொல்கிறாரு ஹத்தசனா அபுல் உமைஸ், அபுல் உமைஸ் என்பவர் நமக்கு சொன்னார். அவர் சொல்கிறாரு அக்பரனா கைஸ், கைஸ் இப்னு முஸ்லிம், கைஸ் இப்னு முஸ்லிம் நமக்கு சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா அன் தாரிக் இப்னு ஷிஹாப், ரவான்னு வச்சுக்கணும், ரவா அவர் அறிவிக்கிறார். அன் தாரிக் இப்னு ஷிஹாப், தாரிக் இப்னு ஷிஹாப் என்பவர் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னா அன் உமர் இப்னுல் ஹத்தாப், உமர் இப்னுல் ஹத்தாப் வழியாக அவர் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னு கேட்டால் அன்ன ரஜுலன், ஒரு மனிதர், மினல் யஹூதி, யூத மதத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர், யஹூதியை சேர்ந்த ஒரு மனிதர், கால லஹு, லஹுண்டா உமரிடத்தில், அவரிடம் என்றால் இந்த ஹூ யாரை குறிக்குது, உமரை. கால லஹு, யஹூதியில் ஒரு ஆள் என்ன செஞ்சார், கால லஹு உமரிடத்தில் சொன்னார். என்ன சொன்னார்னு கேட்டால் யா அமீரல் மூமினின், அமீரல் மூமினின் அவர்கள், மூமின்களின் தலைவரே, ஜனாதிபதிக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. யா அமீரல் மூமினின், மூமின்களுக்கு தலைவரே, ஆயத்துன் ஃபி கிதாபின், ஃபி கிதாபிக்கும், உங்களுடைய கிதாபில், கிதாப்னா குரானை சொல்கிறாரு, யூதர் சொல்கிறாரு, ஆயத்துன் ஃபி கிதாபிக்கும், உங்களுடைய கிதாபில் ஒரு ஆயத்து இருக்கிறது. கிதாப்னா குரானில் இருக்குங்கிறார். ஆயத்துன் ஃபி கிதாபிக்கும், உங்களுடைய கிதாபில் அல்ல உங்களுடைய குரானில் ஒரு ஆயத்து இருக்கிறது. தக்கர ஊனஹா, நீங்கள் அதை ஓதுகிறீர்களே, ஒரு ஓதுகிறீர்களே, அப்படி ஒரு ஆயத்து இருக்கிறது. அந்த ஆயத்து லவ் அலைனா, லவ் அலைனாங்கிறதுக்கு முன்னாடி லவ்ங்கிறது இந்த நசலத்துன்னு ஒரு இதில் ஃபேலு, அதில் வந்திருக்கணும். அவர் இந்த நசலத்தை பிந்தி சொல்கிறார், இந்த இடத்துல வச்சுக்கணும். லவ் நசலத்து அலைனா, லவ் நசலத்து அலைனா, அந்த குரானில் உங்கள்கிட்ட குரானில் ஒரு ஆயத்து இருக்குது, அதை யூதர்னு தெரிஞ்சு வச்சுருக்காரு. அவர் கேட்குறாரு, உங்களுடைய குரானில் ஒரு ஆயத்து இருக்கிறது, லவ் நசலத்து அலைனா மாஷரல் யஹூத், யஹூதி சமுதாயமாகிய எங்கள் மீது அது இறங்கியிருக்குமேயானால், இந்த இறங்கியிருக்குமேயானால்ங்கிறத இந்த இடத்துல சொல்கிறதுக்கு பதிலாக அவர் இங்கே போட்டிருக்கார், லவ் 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 அலைனா மாஷரல் யஹூதி நசலத்துன்னு போட்டிருக்காரு. இந்த நசலத்து இங்கே தான் வரணும், அவர் இங்கே போட்டிருக்கார். அதனால் எடுத்து காட்டுறதுக்காக நம்மகிட்ட இப்போ எடுத்துருவோம், பழையபடி கொண்டு வந்துடுவோம். லவ் அலைனா மாஷரல் யஹூத், யஹூதி சமுதாயமாக எங்கள் மீது நசலத், அந்த வசனம் இறங்கி இருக்குமேயானால். எந்த வசனம்? நீங்கள்லாம் ஓதுறீங்கள குரானில் ஒரு வசனம் உங்களுக்கு வந்திருக்கு, அதுக்கு முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியலை, எங்களுக்கு மட்டும் அந்த வேதனை வந்திருக்குமேயானால் லத்தஹதுனா, நாங்கள் ஏற்படுத்தி இருப்போம், தாலிக்கல் யௌம, அந்த நாளை ஈதன் பெருநாளாக ஏற்படுத்தி இருப்போம். அந்த இறங்கின வசனம் இறங்கின நாளை எங்களுக்கு ஒரு திருவிழாவாக்கியிருப்போம். உங்களுக்கு ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனம் எங்களுக்கு வரல அப்படிங்கிறார். மறுபடியும் வரங்க, ஆயத்துன் ஃபி கிதாபிக்கும், உங்களுடைய கிதாபில் வேதத்தில் ஒரு ஆயத்து இருக்கிறது, தக்ரவுனஹா, அதை நீங்கள் ஓதுகிறீர்களே, அப்படி ஒரு ஆயத்து இருக்கிறது. அந்த ஆயத்து லவ் அலைனா, எங்கள் மீது, மாஷரல் யஹூத், யஹூதி சமுதாயமான எங்கள் மீது, நசலத் இறங்கி இருக்குமையானால் லத்தஹதுனா, நாங்கள் ஏற்படுத்தி இருப்போம், தாலிக்கல் யௌம, அந்த ஒரு நாளை ஏற்படுத்தி இருப்போம், ஈதன் பெருநாளாக நாங்கள் ஏற்படுத்தி இருப்போம். அப்படி ஒரு ஆயத்தாக உங்கள் குரானில் இருக்குங்கிறார் அவர். கால உமர் கேட்குறாங்க, கால சொன்னார், ஐயோ ஆயத்தின், அது எந்த ஆயத்து, எங்களுக்கு தெரியாமல் எந்த ஆயத்தை இப்போ சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. கால அந்த யூதர் சொல்கிறாரு, அல்யோம அக்குமல் துலக்கும் தீனக்கும் வாத்துமம் தாலைக்கும் நியமத்தி ஒரு அலி துலக்குமல் இஸ்லாம தீனா, இந்த ஆயத்து தான். 5:3 5வது சூறாவில் 3வது வசனத்தை எடுத்து காட்டுறார். அப்போ இது என்ன அர்த்தம்? அல்யோம இன்றைய தினம், அக்குமல் துலக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கி விட்டேன், அத்துமம் தாலைக்கும் நியமத்தி, எனது அருளையும் உங்களுக்கு பூர்த்தியாக்கி விட்டேன், ஒரு அலி துலக்குமல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை உங்களுடைய மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன் அப்படின்ற ஒரு வசனம். இதை ஓதி காட்டி சொல்கிறாரு, இந்த வசனம்தான். இந்த வசனம் எங்கள் தௌராத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் இன்றைக்கி தான் எங்களுக்கு பெருநாள், இப்படி ஒரு அந்தஸ்தெல்லாம் தந்துட்டானே, பூர்த்தி ஆகிட்டேன்னு சொல்லும்போது அதுதானே பெருநாள், அப்படி ஒரு வசனம் உங்களுக்கு இருக்குங்கிறார். கால உமர் சொல்கிறாங்க, அது அரஃபுனா தாலிக்கல்யோம், அந்த நாள் எது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த வசனம் இறங்கிருச்சுல, அது என்னைக்கு இறங்குனுச்சு என்பதையும், ஒல் மக்கான் அல்லது நசலத்து ஃபீஹி, எந்த இடத்தில் அது இறங்கியதோ அந்த இடத்தையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். எந்த தேதியில் இறங்குனது என்றும் எனக்கு தெரியும்.
எந்த இடத்தில் ரசூல்லா இருக்கும் பொழுது இறங்குனது என்பது எனக்கு தெரியுங்கிறார். கது அரஃப்னா, நாம்டா முஸ்லீம்களாகிய நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். தாலிக்கல் யௌம, அந்த நாளையும், ஒல் மக்கான, அந்த இடத்தையும். எந்த இடம்? அல்லத்தி நஸலத்து ஃபீஹி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லாவின் மீது இறங்கியதே அந்த வசனம், அந்த இடத்தையும் நான் அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது விளக்குறார். ஓகுவ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயிமுன் பி அரஃபத்தை, அரஃபாவில் நிற்கும் பொழுது, யௌம ஜுமாத்தின், ஒரு ஜும்மா நாளில் அரஃபாவில் நிற்கும்போது தான் இது இறங்குனுச்சு. அப்போ இந்த வசனம் இறங்கின இடம் அரஃபா, இறங்கின நாள் வெள்ளிக்கிழமை. அதான் அது சொல்கிறார். அந்த நாளை பற்றி நாங்களும் யாபத்தெல்லாம் வச்சுருக்கோங்கிறாரு. அப்போ மறுபடியும் அர்த்தம் பாருங்கள். என்ன பண்ணுறாருன்னா, அன்ன ரஜுலன் மினல் யஹூதி, யகூதிகளில் ஒரு மனிதர், அன்ன ரஜுலன் மினல் யஹூதி, யகூதியில் ஒரு மனிதர் என்ன சொல்கிறாரு? காலலஹு, உமரிடத்தில் சொன்னார், யா அமீரல் முமினீன், மூமின்களுக்கு தலைவரே, ஆயத்துன், ஒரு வசனம், ஃபி கிதாபிக்கும், உங்களுடைய கிதாபில் உள்ள ஒரு வசனம், உங்களுடைய வேதத்தில் உள்ள வசனம், தக்ரவுனஹா, அதை நீங்கள் ஓதுகிறீர்களே அந்த ஒரு வசனம், லவ் அலைனா, எங்கள் மீது, மாஷரல் யஹூதி, யஹூதி சமுதாயமாகிய எங்கள் மீது, நசலத், இறங்கி இருக்குமையானால், லத்தஹதுனா, நாங்கள் ஏற்படுத்தி இருப்போம், தாலிக்கல் யௌம, அந்த ஒரு நாளை ஏற்படுத்தி இருப்போம், ஈதன், ஈதுன்னா பெருநாள், ஈது பெருநாளுங்கிறோம்ல, ஈதுன்னா பெருநாளாக நாங்கள் ஆக்கியிருப்போமே. அப்படி சூப்பரான வசனம் அப்படிங்கிறாரு. கால உமர் கேட்குறாங்க, ஐயோ ஆயத்தின், அது என்ன ஆயத்து? கால அந்த யூதர் சொல்கிறாரு, அல்யோம அக்குமல் திலக்கும் தீனக்கும்ங்கிற அந்த ஆயத்து தான் இது வரைக்கும் சொல்கிறாரு. அப்போ கால உமர் சொல்கிறாங்க, கது அரஃப்னா தாலிக்கல் யௌம், அந்த நாளை நாம் அறிந்திருக்கிறோம், ஒல் மக்கான் அல்லது நசலத்து ஃபீஹி, அந்த எந்த நாளில் இறங்குனுச்சோ, அந்த எந்த இடத்தில் இறங்குனுச்சோ அந்த இடத்தையும் அறிந்திருக்கிறோம். அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவின் மீது எந்த இடத்தில் வைத்து இறங்கியதோ அந்த இடம் எதுன்னு எனக்கு தெரியும், எந்த நாளில் இறங்கியதோ அதுவும் தெரியுங்கிறாரு. சொல்லிவிட்டு ஒவ்வொரு காயிமுன், ரசூல்லா நின்று கொண்டிருக்கும் நிலையில் இறங்கியது, அரஃபத்தை, அரஃபாவில் நிற்கிறாங்கல்ல, அப்போ இறங்குனுச்சு. யௌமுல் ஜுமாத்தி, யௌம ஜுமாத்தின், ஜும்மாவுடைய நாளில் இறங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதிலேருந்து என்ன வருதுன்னு கேட்டால், இது மார்க்கம் பூர்த்தியானுச்சுங்கிறதுல இருந்து பூர்த்தி இல்லாதுங்கிற ரெண்டு நிலை இருக்குது. மார்க்கம் இன்று தான் பூர்த்தியாக்குன்னு சொன்னால் அதுக்கு முந்தி பூர்த்தியாகலைங்கிறதும் வருது. அந்த பூர்த்தியான மார்க்கத்தில் ஏதாவது ஒருத்தன் விட்டுட்டான்னு சொன்னால் அவன் கொஞ்சம் மார்க்கத்தை குறைச்சி விட்டான்னு அர்த்தம். அவனை பொறுத்த வரைக்கும் கம்மியான மார்க்கம் தான் அவன்கிட்ட இருக்குன்ற அர்த்தம். அதுக்கு இதை கொண்டு வர்றார். இந்த வசனத்துடைய கருத்துக்காகத்தான் இந்த பாடத்தில் அவர் இதை கொண்டு வர்றார். அதுக்கு அடுத்தது அடுத்து எத்தனை அதிசயம் 46 பார்க்கணும். 46 பார்க்கும் பொழுது அதுக்கு என்ன தலைப்பு கொண்டு வர்றாருன்னு கேட்டால், பாபுன் ஜகாத்து மினல் இஸ்லாம், ஜக்காத் என்பதும் இஸ்லாத்தில் அடங்கியதாகும். அது ஜக்காத்து என்பது என்ன? ஜக்காத்துங்கிறது நம்ம தொழுகை நோன்பு மாதிரியான ஒரு இபாதத்து மாதிரி இல்லைல்ல, காசை கொடுக்குறது தானே, அல்லாஹுக்கு ஒன்றும் செய்கிற மாதிரி இல்லைல்ல. தொழுகைன்னா என்ன செய்கிறோம்? அல்லாஹ் அக்பருங்கிறோம், ருக்கு செய்கிறோம், தஸ்பீ இதெல்லாம் செய்கிறோம். அது மாதிரி நோன்புன்னா அல்லாஹுக்காக ஒரு நியத்தை வச்சு என் மனசில் எண்ணத்தை வச்சு என்ன செய்கிறோம்? உண்ணாமல் பருகாமல் நம்ம இருக்கிறோம். ஜக்காத்துனா என்ன? இந்த ரூபாய் கொண்டு கொடுக்குறோம், அவ்வளோதானே. இதில் இஸ்லாத்தில் என்ன அப்படி நினைப்போம்ல, அதுக்காக என்ன செய்கிறாருன்னா அதுவும் இஸ்லாம் தான். பாபுன் அது ஜக்காத்து மினல் இஸ்லாம், ஜக்காத் என்பதும் இஸ்லாத்தில் உள்ளது தான், இஸ்லாத்தில் உள்ளது. ஓ கவுலுகு, மேலும் அல்லாஹ்வுடைய சொல்லு. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், என்ன சூறா சொல்கிறாரு? பையினாங்கிற சூறாவில் 5வது வசனத்தை சொல்கிறார். ஒமா உமிரு, அவர்கள் கட்டளையிடப்படவில்லை. ஒமா உமிரூன் என்றால் அந்த மக்கள் கட்டளையிடப்படவில்லை. இல்லால் யாபுதுல்லாஹ, அல்லாஹுவை வணங்குவதற்காகவே தவிர கட்டளையிடப்படவில்லை. எப்படி வணங்கணும்? முஹ்லிஸீன லஹு தீன, தீன்னா வணக்கம்ன்றது இந்த இடத்துல தீனை அவனுக்கு உரித்தாக்கி, அவனுக்கு இஹ்லாஸ் ஆக்கி, களப்பற்றதாக்கி வணங்க வேண்டும் என்பதை தவிர கட்டளையிடப்படவில்லை. ஹுனஃபா என்றால் அசத்திய வழியிலிருந்து விலகியவர்களாக அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள். யுகைமு சலாத்த, தொழுகையில் நிலைநாட்டுமாறு கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள். ஒயூத்து ஜக்காத்தை கொடுக்குமாறு கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள். சொல்லிட்டு ஒதாலிக்க தீனுல் கையுமா, இதுதான் கையுமான நிலையான மார்க்கமாகும்னு வருது. அப்போ இந்த நிலையான மார்க்கம்னு சொல்லும் பொழுது அதில் என்ன வருதுன்னா, அல்லாஹ் வணங்குறதே நல்லா சொல்லிப்படுறான்.
அதோடு சேர்த்து தொழுகை நிலைநாட்டுவதையும் சொல்கிறான். அதோடு சேர்த்து ஜக்காத்தை யூத்து ஜக்காத்துன்னு வருதில்ல, ஜக்காத்தை கொடுப்பாருன்னு சொல்லிடுறான். கொடுத்துட்டு இதுதான் நிலையான மார்க்கம்ங்கிறான். மார்க்கத்தில் ஒரு அம்சமாக ஜக்காத்தும் வந்திருக்கிறது. அதாவது தொழுகை நிலைநாட்டுவதும் மார்க்கம், அல்லாஹ் வணங்குறது மார்க்கம், ஜக்காத்தை கொடுக்குறதும் மார்க்கத்தில் உள்ளது தான். அதுவும் மார்க்கத்தில் உள்ளதுன்னா இஸ்லாத்தில் உள்ளது. அப்போ தாலிக்கு இது தீனுல் கையுமா, இதுதான் நிலையான உறுதியான ஒரு மார்க்கம், இதெல்லாம் செய்வது அப்படின்றதுனால அந்த தலைப்புக்கு பொருத்தமாக இந்த வசனத்தை கொண்டு வந்துடுறாரு. அடுத்து ஹதீஸை கொண்டு வர்றாரு. என்ன கொண்டு வர்றாரு? 46. ஹதசனா இஸ்மாயிலு, நமக்கு இஸ்மாயில் அறிவித்தார். கால ஹதசனி மாலிக் பின் அனஸ், அவர் சொல்கிறார் எனக்கு மாலிக் பின் அனஸ் அறிவித்தார். அவர் அந்நம்மிகி ரவா அந்நம்மிகி, அவருடைய சிறிய தந்தை வழியாக அவர் அறிவிக்கிறார். அந்த சிறிய தந்தை யார் என்று கேட்டால் அபி சுஹைல் இப்னு மாலிக்கின். அபு சுஹைல் இப்னு மாலிக் என்பவர் தான் மாலிக் இமாமுடைய சிறிய தந்தை. சிறிய தந்தையோ பெரிய தந்தையோ அம்முண்டு வருதில்ல, ரெண்டுக்கும் உள்ளது. அம்மிஹி, மாலிக் இமாம் அறிவிக்கிறாரு. அம்மிஹி, தன்னுடைய பெரிய தந்தை வழியாக அறிவிக்கிறார். அந்த பெரிய தந்தை யார்? பேரையும் சொல்லிடுறாங்க. அபி சுஹைலின் இப்னி மாலிக்கின். இப்னு மாலிக்குடைய மகனாகிய அபு சுஹைல் என்ற சிறிய தந்தை வழியாக அறிவிக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா ரவா அன் அபிஹி, அவர் தன்னுடைய தந்தை வழியாக அறிவிக்கிறார். அவர் அன்னஹு சமிய, அவர் செவியுற்றார், கேட்டார். தல்ஹா பின் உபைதுல்லா தல்ஹா பின் உபைதுல்லா என்பவர்கிட்ட அவர் கேட்டார். இவர் மாலிக் இப்னு அனஸுடைய சின்ன வாப்பா. யார்கிட்ட கேட்குறாரு? தல்ஹா பின் உபைதுல்லா என்பவர்கிட்ட செவியுற்றிருக்கிறார். யகூலு, அவர் சொல்லுகிறார், ஜா ரஜுலுன், ஒரு மனிதர் வந்தார். இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். மின் அஹ்லி நஜ்தின், நஜ்துன்ற ஒரு ஏரியாவுக்கு பேர். அந்த நஜ்து ஏரியாவிலிருந்து, நஜ்து வாசிகளிலிருந்து ஒருவர் வந்தார். சாயிரர் ரசி, சாயிர்ன்னு சொன்னால் சரி, இது பெரிய ஹதீஸ். இதில் என்னென்னு கேட்டால் 46வது ஹதீஸை நம்ம என்ன செய்வோம்? அப்போ 46வது ஹதீஸை பாருங்கள், மறுபடியும் பாருங்கள். ஹத்தசனா இஸ்மாயில், நமக்கு இஸ்மாயில் சொன்னார். ஹதசனி மாலிக் இப்னு அனஸ், மாலிக் பின் அனஸ் என்பவர் எனக்கு சொன்னார். மாலிக் பின் அனஸ் என்றால் அந்த மாலிக் இமாம்ங்கிறோம்ல அவர் யார் வழியாக சொன்னார்னு கேட்டால் அந்நம்மிஹி, அவருடைய பெரிய தந்தை வழியாக அவர் அறிவித்தார். அந்த பெரிய தந்தை யார் என்று கேட்டால் அபி சுஹைலின் இப்னு மாலிக்கின், இப்னு மாலிக்குடைய மகனாகி அபு சுஹைல், அவர் தான் அறிவிச்சிட்டார். அவர் யார் வழியாக அறிவித்தார்னா அந்நபிஹி, அவருடைய தந்தை வழியாக அறிவித்தார். என்ன அறிவிக்கிறார்னா அன்னஹு, அவருடைய தந்தை யார்? மாலிக். ஏன்னா அபு சுஹைல் இப்னு மாலிக் என்பவர் அவருடைய தந்தை வழியாக அறிவித்தார்னா தந்தை யார்? மாலிக் தானே. மாலிக் வழியாக அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னா அன்னஹு, அவர் சமய செவியுற்றார். தல்ஹா பின் உபைதுல்லா என்பவர்கிட்ட அவர் கேள்விப்பட்டார், செவியுற்றார். யக்குல், அவர் சொல்லுகிறார் சொல்லிட்டு ஒரு பெரிய சம்பவம். யக்குல்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் ரசூலாட்ட வருவார், வித்தியாசமான ஆளாக இருப்பார், நாங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம் அப்படின்னு இந்த மனிதரெல்லாம் வர்ணிச்சுட்டு அவர் ரசூல்லாட்ட சில கேள்விகள் கேட்பார். ரசூல்லா சில பதில்களை சொல்லுவாங்க. கடைசியில் அவர் யாருங்கிறது ரசூல்லா பின்னாடி என்ன செய்வாங்க? விளக்குவாங்க, சஸ்பென்ஸ் வச்சு விளக்குவாங்க. அதை சொல்கிறது அது பெரிய ஹதீஸாக இருக்கனால இந்த ஜா அர்ஜுனன் என்பதில் இருந்து நம்ம என்ன செய்வோம்? அடுத்த வாரத்துக்கு வச்சுக்கிடுவோம். ஒரு மனிதர் வந்தார், ரசூல்லாட்ட வந்தார், அது வரைக்கும் வச்சுக்கிறோங்க. என்ன செஞ்சார், அதனுடைய டீட்டெயில் என்னங்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்வோம்? அடுத்த வாரத்துக்கு பார்த்துக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.